இந்த வாரம் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மணிகன் பேசுகிறோம். எல்லாம் வியாபாரத்தை முடிச்சு இப்போ ஃப்ரீயாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்தை நிலவரம் பார்த்தீங்களா சுமார் தான். மாடு நிறையா இருந்துச்சு, நம்ம செலெக்ஷன் கம்மி தான். இன்றைக்கி நம்ம எடுத்ததே மொத்தம் 7 மாடு 8 மாடு தான் எடுத்துருக்குறோம். பெருசாக மாடு இல்லை. அதில் போக இன்றைக்கி நம்ம 2-3 கஸ்டமர் மாடு லோ பட்ஜெட்டில் கேட்டாங்க. லோ பட்ஜெட்டில் மாடு இருந்து நல்ல மாடு இல்லை, அதனால் நம்ம கஸ்டமர்களை தாட்டி விட்டோம். அப்புறம் போன வாரமெல்லாம் நம்மக்கிட்ட வந்து மாடு எடுத்தவங்க, அந்த பெரிய பெரிய மாடு எடுத்தவங்க வந்து இந்த வாரமும் ஒரு 5 மாடு எடுத்திருக்காங்க. இடையிலேயே ஃபார்ம்லேயும் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்குறேன். அந்த ஃபார்மில் வாங்கி கொடுத்த மாடு எல்லாமே ஈரோடு வந்துச்சு. அடுத்தது இங்கேயும் மாடு எடுத்து கொடுத்தேன். இந்த வாரமே அவங்களே 5 மாடு எடுத்தாங்க. போன வாரம் ஒரு 3 மாடு, மொத்தம் ஒரு 8 மாடு எடுத்துருக்குறாங்க. இன்னும் அடுத்த வாரம் வராங்க. அது போக வந்து நம்ம நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுத்தோம். மாடு வந்து ஒரு செலக்டிவான மாடுகள் மட்டும்தான் இந்த வாரம் எடுத்திருக்கோம். 7 மாடுனாலும் 7 மாடு செலக்டிவாக இல்லை, பெருங்கரவ மாடு தான் எடுத்திருக்கோம். கம்மி பட்ஜெட்டில் மாடு கேட்டாங்க. அதை நம்ம எப்பயும் கம்மி பட்ஜெட் மாடு லோ பட்ஜெட் மாடு வாங்கி கொடுப்போம். ஆனால் இந்த வாரம் லோ பட்ஜெட் மாடு பெருசாக சொல்கிற அளவுக்கு மாடுகள் இல்லை. அப்புறம் ஹெச்எஃப் அது இது நல்லா இருந்துச்சு. என்னோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாடு இல்லை. நிறையா மாடு இருந்துச்சு, ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாடு அவங்களுக்கு தாங்குற மாரி மாடுகள் இல்லை. அதனால் நம்ம அதை எதுவும் நம்ம பண்ணித்தரல. ஓரளவுக்கு தான் மாடு எடுத்து கொடுத்துருக்குங்க. அது போக இடையில ஃபார்மில் இந்த வாரம் ஒரு 7-8 மாடு இடையிலே ஃபார்மில் பெரிய பெரிய மாடு எடுத்து கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். கஸ்டமரை கூட்டிகிட்டு போய் பெரிய பெரிய மாடு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்கள் சந்தை வரத்தே கம்மியாக இருந்த மாதிரி? ஆமாம், சந்தை வரதே இன்றைக்கி நம்ம 2 மணிக்கு காலையில் சந்தைக்கு உள்ளுக்கு என்ட்ரி ஆகி மாடு பார்க்க வந்தோம். கஸ்டமர் எல்லாம் போன வாரம் வந்தது, அதுக்கு முந்தின வாரம் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போன கஸ்டமர் எல்லாம் ரெகுலர் கஸ்டமர் தான் வந்தாங்க. இது புது கஸ்டமர் கம்மி, ரெகுலர் கஸ்டமர் தான். நம்மக்கிட்ட ஆல்ரெடி மாடு வாங்கின கஸ்டமர் தான் இந்த வாரம் எல்லாம் வந்தாங்க. ரொம்ப லாங்கெலாம் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி வாங்கின கஸ்டமர் தான் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் எல்லாம் மாடு எல்லாம் பார்த்தோம். காலையில் 2-2:30 சுற்றினா மாடு வாங்கினதே 5 மணிக்கு தான் ஃபஸ்ட்டு மாடே வாங்கி கட்டணும். அது முடியும் மாடே அமையல. எங்கள் திருப்திக்கு இல்லை. நாங்களே பொழுதுனைக்கு நம்ம டீ கடைக்கு ஒரு 2-3 தாட்டி டீ குடிக்க போயிட்டோம். சதையை விட்டு போட்டு அந்த அளவுக்கு ஆகி போச்சு, சலுப்பு ஆகி போச்சு. இருந்தாலும் இன்றைக்கி ஆவரேஜ் செலெக்ஷனாக வாங்கி கொடுத்துருக்கேன். எந்த தப்பு இல்லாத மாரி வாங்கி கொடுத்துருக்குறேன். இந்த வாரம் நான் நிம்மதியாக இருப்பேன், எந்த தப்பு தகுதி இல்லாமல் நிம்மதியாக இருக்கிற வாரம். அடுத்த வாரத்துக்கு மாடு வாங்குறவங்க இந்த வாரம் ஃபோன் பண்ணாங்க. அது ஃபோனை பேசிவிட்டு அடுத்த வாரம் வர கஸ்டமருக்கு நம்ம மாடு வாங்கி கொடுக்கலாம். இந்த வாரம் அப்படி செலக்டிவான மாடுங்க, எந்த தப்பு இல்லாத மாடுகளாக பார்த்து எடுத்து கொடுத்தோம். நம்பிக்கையாக நம்ம நிம்மதியாக தூங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் தூங்கலாம் நிம்மதியாக. அண்ணா என்னென்னா பால் கறக்க மாட்டேங்குது, மாடு உதைக்குது, பிடிக்குது, தீனி திங்க மாட்டேங்குது, அப்படி இப்படின்னாலாம் இல்லை. தீனி திங்கிறது முன்ன பின்ன ஒரு செட் ஆகிறது முன்ன பின்ன இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத பேர் பார்த்து கஸ்டமருக்கு தெளிவாக கஸ்டமர் விருப்பத்தின் பேரில் எல்லாம் ரெகுலர் கஸ்டமருக்கு தான் நம்ம எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறோம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நிம்மதி இந்த வாரம் அளவான வருமானமாக இருந்தாலும் நிம்மதியான வாழ்க்கையே இந்த வாரம் நான் இருப்பேன்.